ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ வீக்கா ஃபேன்ஸ் ஒரு 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் பிடிஎஸ்லாம் பார்த்து செம்ம கன்ஃபியூஷன், செம்ம டென்ஷன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்டில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அஷூரன்ஸும் நான் கொடுக்குறேன். 200% அஷூரன்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ட் வெனிலாவுக்கு மேரேஜ் நடக்கவே நடக்காதுங்க. பட் எப்படி தான் ட்ராக் கொண்டு போனாலும் ஸோ கண்டிப்பாக விஜய் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டார். ஓகேங்களா? ஸோ அவங்க எதை வச்சு மிரட்டினாலும் வந்து பயப்பட மாட்டார். காவேரிங்கிற ஒரு ஆயுதம் மட்டும் தான் இருக்குது அவருக்கு பயப்படுறதுக்கு. ஸோ அதனால தான் கிடச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் வந்து கெஸ் பண்ணி வீடியோ போட்டுருந்தேன். அதுக்குமே வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. தெரியல என்னெல்லாம் நடக்கலாம். பட் இருந்தாலும் என்ன தான் பிளான் பண்ணினாலும் என்ன தான் மிரட்டினாலும் கண்டிப்பாக விஜய் வெனிலா மேரேஜ் அங்கே நடக்காது. கண்டிப்பாக யமஹான் டீமுக்குமே ப்ரெஷர் இருக்குங்க. பிகாஸ் 6:30 7:30 மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்கான ப்ரெஷர் அங்கே டிஆர்பி வந்து ஏற்றணும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 பார்த்துருந்த ஃபேன் பேஸ் எல்லாருமே வந்து 7:30 மாறும். ஒரு சில பேரால் பார்க்க முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரியும் டீம் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரியும் 7:30 மாற்றிட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து வந்து 7:30 மாற்றிருக்கிறதுனால ஸோ ஒரு நல்ல ட்ராக் கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வீக்கா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருந்தாலே சீன்ஸில் போதும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் காமன் ஆடியன்ஸ் யாரும் வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் புதுசாக ஒருத்தர் சீன்ஸை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு மேரேஜ் ட்ராக் வைக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் பார்க்கப்படும். டிஆர்பி அங்கே வந்து ஹை ஆக்கப்படும். ஸோ நம்ம வந்து மனசை ரொம்பலாம் வந்து போட்டு குழப்ப வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் யாரும் பயப்படுறதுனா விஜய் வெனிலாவோட மேரேஜ் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு 0.0% கூட வாய்ப்பு இல்லை. 1000% வாய்ப்பே இல்லைங்க. அது நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. சீன்ஸ் இப்படி மூவ் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வைக்கணும். மேரேஜ் ட்ராக் அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டேரெக்டாக 7:30 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷரான இந்த ஒரு ட்ராக் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் வீக்கா ஃபேன்ஸ் எந்த லெவலுக்கு கதறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஜய் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கோலத்தில் கூட காமிக்கல. அதுக்கான ரீசன் ஸோ அவங்களால வந்து நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பல பிரச்சனைகளை தாண்டி தான் பார்த்து இப்போ நம்மளே ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம சாதிக்கணும்னு நினச்சா நம்ம உடனே நம்ம கையில் கிடைச்சது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம பல போராட்டங்கள் போராடுறோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து விஜய்க்கு வந்து காவேரி வேணும் அப்படிங்கிறப்ப இந்த பல போராட்டங்களை தாண்டி நமக்கு ஒரு ஹாப்பியான ட்ராக் வந்து காமிக்கிறோம். பட் இது நடுவில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா அவங்க ப்ரெக்னன்சி ட்ராக் நடுவில் கொண்டு வந்துட்டு அது விஜய் கிட்ட சொல்லாமல் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அது தருணத்தையே மறந்துட்டோம். ஸோ விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அதெல்லாம் நம்ம பக்கத்தில் நம்ம எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை இப்போ மறந்தே போயாச்சு. ஸோ என்னடா இது இந்த மாதிரி ட்ராக்லாம் கொண்டு போனால் மனசுக்குள்ளே ஏதோ குழப்பம்லாம் போயிட்டுருக்கு. அந்த எவ்வளோ ஹாப்பியாக பார்க்கணும்னு நினச்சா அந்த ட்ராக்கே சுத்தமாக மறந்து போய் இப்படி ஒரு நெகட்டிவான ட்ராக்ஸ் வந்து மனசுக்குள்ளே பதிஞ்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஃபேன்ஸ் யாருமே கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட சொல்ல ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஸோ கண்டிப்பாக விஜய் வெனிலாவோட மேரேஜ் அங்கே நடக்காது. ஸோ நீங்கள் யாரும் வந்து ஃபீல் பண்ண வேணாம், குழப்ப வேணாம். கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான ஒரு ட்ராக்காக தான் முடிப்பாங்க. ஒன்று வெனிலாவோட ட்ராக்கை என் பண்ணுவாங்க, இல்லைன்னா வெனிலா வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக மாற்றுவாங்க. பிகாஸ் இன்னொரு விஷயம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு இந்த பிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுது. பட் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைனா வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து அவங்களோட கேரக்டரை என் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அவங்களோட கேரக்டரை என் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவாக கொண்டு போகிறாங்கன்னா நமக்கு தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அந்த ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இந்த ட்ராக் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க இப்போதைக்கு சடனாக. ஃபேன்ஸ் யாரும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ட்ராக் மாறும். ஸோ நம்ம எப்பயுமே போல் சப்போர்ட் கொடுக்கணும். நம்ம 6:30 ஸ்லாட்டில் எப்படி சப்போர்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி 7:30 ஸ்லாட்டுக்கு நமக்காகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டீமுக்காகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வீக்கா ஃபேன்ஸ் அவங்க என்ன மாதிரி ட்ராக் கொண்டு போனாலும் நம்ம ஹேவ் டு சப்போர்ட். அதுதான் நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ட்ராக் வந்து ரொம்ப மோசமாலாம் கொண்டு போக மாட்டாங்க. ஏன் அவங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா பிரவீன் சார் வந்து நம்ம வெனிலாவும் விஜயும் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சாரி நமக்கு சொன்னவர் அந்த மனுஷன். ஸோ அதெல்லாம் நமக்கு ஷேர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பட் நம்ம சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோங்கிறத அவர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு கேரண்டி சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ராக்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அதனால் ஓவராலாக பயப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன நடக்க போகுது அடுத்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறதே நல்லா இருக்கும் போது ஒரு ஃபீல் இருக்குது. பட் மனசுக்குள்ள நம்ம பல குழப்பங்கள் இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுது தெரிஞ்சுட்டு பார்க்குறத விட தெரியாமல் பார்க்கும்போது அதில் த்ரில் இன்னும் அதிகமாக இருக்கும். அதை நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக த்ரில்லிங்காக மூவ் பண்ணுறாங்க. எப்படி மூவ் பண்ணாலும் எண்டில் வந்து கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரிக்கு தான், காவேரி விஜய்க்கு தான். இது உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். சொன்னால் நீங்கள் யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இருக்க ஒரு ப்ரெஷர்னால இப்படி ஒரு ட்ராக் அவங்க கொண்டு வராங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே உங்களோட புரிதலுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டீமுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு டிஆர்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஸ்லாட்டில் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால் நம்மளோட டீமுக்கு நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.